நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆடிஷன்ஸை நம்மளோட செல்ல குரல்களோட சங்கமம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில இப்போ அடுத்த கண்டெஸ்டன்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்காங்க. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை உன்னை நினைத்தால் திசுக்கள் தோறும் ஆசை சிந்தனை. Brighter இருந்தது voice, okay, very bright, but definitely a lot of work is there, and so I think we are going to waitlist you, okay. தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன. You are selected. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற சூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வீசுற திண்டாடி 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 சொப்பி நிக்கிற. Tenuka, you are waitlisted. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளில் நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரத நீர் வடிய Good show. ஆடியவள் decision எடுக்க முடியல, so we are going to waitlist you, okay. சென்னையில் நடந்த இந்த கட்டத்தில் ஒருபுறம் போட்டியாளர்கள் வென்றவர்களாகவும் காத்திருப்பு பட்டியலிலும் சேர்க்கப்பட, மறுபுறம் பலருக்கு ஏமாற்றம் அளிக்கும் நிராகரிப்பும் நடந்தது. Actually பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அண்ட் வெயிட்லிஸ்ட் விட எங்களுக்கு ரிஜெக்ஷன் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஏன்னா இதே குழந்தைங்க வந்து இன்னும் நிறையா படிக்கணும், இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணால் வில் தே பி ஏபிள் டு சஸ்டெயின். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அண்ட் I think என்னோட மூஞ்சிலே இருந்திருக்கும். I'm not able to press that red buzzer. It was just so difficult, but it's for their own good. நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே. சாரி மகனா. காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா விண்ணில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம், இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், ஓகே. சில பசங்க வந்து அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில குழந்தைங்க ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அழற குழந்தைகளை வந்து எங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்குள்ள அப்பா அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. மருதமலை மாமணிய முருகையா தேவரின் குலம் காலையா. நல்லா கற்றுக்கோ, நல்லா பாடணும். மதுரை சோமுப்பிள்ளை அவர்களுடைய பாட்டெல்லாம் பாடுறதே எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நீ அதை அட்டம் பண்ணினதே எனக்கு சந்தோஷம். நல்ல பாட்டு கற்றுக்கோ, நீ நல்லா பாடின. நீ இப்படி பார்த்தீங்கன்னா சில கண்டெஸ்டன்ஸ் வந்து குழந்தைங்களா இருக்கிறதுனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுது. ஒரு ரிசல்ட்டை நம்ம ஜட்ஜஸ் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்க மாதிரி ஈக்குவலாக ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களாலையும் வந்து இந்த மாதிரி சோகமான விஷயங்களை டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்படி பல கண்டெஸ்டன்ஸ் இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க.
மூர்த்தி சிறிதினும் கீர்த்தி பெரிது. இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து எந்த ரிசல்ட்டுங்க நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. அப்படியே வாங்க இங்கே. அழகாக இருந்தது. ஆனால் நல்ல ப்ராக்டிஸ் வேணும் கண்ணா உனக்கு. அடுத்த சீசனில் மீட் பண்ணு. ஆக்சுவலாக வந்து அவள் என்ன மிஸ்டேக் பண்ணான்னு அவங்க எதுவுமே சொல்லலைங்க. வந்து 5 பேருமே அட்லீஸ்ட் அவள் பாடினது ஒருத்தருக்காவது பிடிச்சிருந்துருக்கணும். ஆடியன்ஸு நல்லா தான் இது பண்ணாங்க. இவள் பாடின பாட்டுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. பட் ஏன் அவங்க அது மாதிரி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அது மாதிரி கொடுத்தாங்கன்னு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் ஒரேடியாக 4 பேரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ரொம்ப ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு பெரிய சிங்கராகிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. நம் நடுவர்களால் நிராகரிக்கப்பட்டதால் சின்னஞ்சிறு போட்டியாளர்கள் அடைந்த வருத்தத்தை விட அவர்களின் பெற்றோர்கள் அடைந்த வருத்தம் கூடுதலாகவே இருந்தது. ரொம்ப நம்பிட்டு இருந்தாவோ செலக்ட் ஆகிடுவா அப்படின்ட்டு. இந்த கோல்டு வந்த ஃபீவர் வந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் பாட முடியாமல் போனதுனால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா அவள். அடுத்த சீசனுக்கு நாங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வின் பண்ணுவோம் நாங்கள். இதில் வந்து அவள் வந்து ரிஜெக்ட் ஆனது வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இவ்வளோ பெரிய ஒரு விஜய் டிவியில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் என்னுடைய பொண்ணு வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். சாதாரணமாக இந்த லெவலில் ஒரு கிளாஸுக்கே போகாமல் இவ வந்து டெவலப் ஆகி இதில் செலக்ட் ஆகியிருந்தால் தான் போதுமா இந்த அளவுக்கு பாடினாவே செலக்ட் ஆகிடலாமான்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு வேளை வரும். இப்போ இது தோல்வி தான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றிக்கு அறிகுறின்றதான் என்னோடய பாலிசியே அதுதான். நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் வந்து இதே இடத்துல பேட்டி கொடுக்கும்போது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நம்பர் 1 வருவா. மை நேம் இஸ் ஜெயனால் ஆகாஷ் பாரதி. போன சூப்பர் சிங்கர் ஜூனியர் வந்தப்போ இந்த ரவுண்டில் தான் எலிமினேட் ஆனேன். ஸோ இந்த தடவை என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஸ்கூலில் என்னை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. ஐ ஹோப் ஐ வில் பி வின்னிங் திஸ் ரவுண்ட். லெட்ஸ் see. I will give my best. ஹாய் ஆகாஷ், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். என்ன சாங் பாட போகிறீங்க இப்போ? குறுக்கு சிறுத்தை. ஓ வாவ், கிரேட், சூப்பர் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஓகே, your time starts now. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. Beautiful voice. Thank you. வயசுக்கெல்லாம் இவ்வளோ ஃபீல் கொடுக்கறது ரியலி சம்திங் எல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன்லேயே நீ செலக்ட் ஆகிட்டேன். நல்ல வாய்ஸ், நல்ல எக்ஸ்பிரஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு பல்லையை கூட முழுசாக பாடல, திடீர்னு எல்லாரும் கை தட்ட தொடங்கிட்டாங்களா. அது ஒருவேளை ரிஜெக்டாக எதுன்னே தெரியல. ஆனால் கீழே குனிஞ்சு பார்த்தப்போ 5 பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க.